அப்படி நல்லா சாப்பிட்றாரு. நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. சூடாக இருக்குது, அதனால் வாய் வைக்க யோசனை பண்ணுறாரு. நானும் ஆற வச்சு வச்சுருக்கணும். இருக்கட்டும், அடுத்த தடவை சேஞ்ச ஒன்று கிண்ணத்தில் எடுத்து போட்டு ஆற வச்சு கொடுக்கலாம். காக்கா நல்லா இருக்கா காக்கா? சொல்லுடிமா பட்டு. நீ பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே போகிற, நல்லா இருக்க போய் தானே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஊதி 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 சாப்பிட்ற. இதில் வேற யாருக்கு தீட்டு போகிற? அவன் வயிற்ற நிறச்சிட்டு யாருக்கோ கொண்டு போகிறா. வந்து உறவு பணம் சம்பாதிச்சானா கிடையாது, உறவு சம்பாதிச்சிருக்கேன் சொல்கிறவங்க, சித்தின்னு சொல்கிறவங்க, அத்தைன்னு சொல்கிறவங்க, அக்கான்னு சொல்கிறவங்க. போதும் சாமி, எனக்கு இந்த உறவு போதும். இன்ஸ்பெக்டர் பவானி லெப்சானியூர், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்னைக்கு பாஸ்தா ட்ரீட். இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லை, எப்போவாது சாப்பிடலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு எதுவுமே இல்லை, அதனால ஓடி போய் ஒரு 1/4 கிலோ பாஸ்தா வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு உப்பும் லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று விட்டாது. இன்றைக்கி பாஸ்தாவை செஞ்சு காலை கடனை முடிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நல்லா பாயில் வரட்டும். விருந்தாளி வந்திருக்காங்க. நான் வந்துடுவேன்னு தெரியல, ஏன் நீ ஒன்றும் சாப்பாடு பண்ணலன்னு கேட்குறாங்க. எனக்குமே இவ்வளோ காலையிலேயும் விருந்தாளி வருவாங்க தெரியாது, அதனால் கொஞ்சோண்டு சாப்பாடை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாஸ்தாவை கொடுத்துடலாம். அந்த விருந்தாளிக்கு நம்ம வந்த உடனே தண்ணி கோரி கொடுக்குற மாதிரி ஒரு கப்பு நிறைய தண்ணியும் வச்சுட்டேன். கொஞ்சம் சாப்பாடும் வச்சாச்சு. சாப்பிட வரைக்கும் நம்ம பாஸ்தாவும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி பிஸ்கட் ஒன்றும் இல்லைன்னா தினம் பிஸ்கட் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரி, அந்த சாப்பாடை சாப்பிட்டது வரைக்கும். இல்லைன்னா கத்தி 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 ஓன்னு ஊரே கூட்டிடுவாங்க. இன்றைக்கி இன்னும் தெரியல, தனியாக வந்திருக்காரு, கத்தாமல் இருக்கார். கூட 2 பேர் வந்தால் கற்றுன்னு கத்துவாங்க. தண்ணி நான் கப்பு நிறைய தண்ணி வச்சுருக்கேன், அது தண்ணியும் குடிக்கிட்டோம். முடிச்சுக்கிட்டு இருந்தேன், அடுப்பை கவனிக்கல. டீ அவ்வளோ பொங்கி சிந்திட்டு, இது உடனே இப்படி தள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், கரிஞ்சி தீஞ்சி தேய்க்கும் போது ரொம்ப கஷ்டமாயிரும். கார்னர்லாம் எரிஞ்சி மாதிரி ஆயிரும். இந்த கேஸ் துடைக்கிற வேலையாயிட்டு மீதி எப்போ பாஸ்தா ரெடி ஆகும், நீ மட்டும் தனியாக செஞ்சு சாப்பிட்றன்னு இன்னொருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ வந்து வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, இதை க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு பண்ணாலுமே இதில் யாருக்கனே வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருங்க. அது மாதிரி 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்தா என்னது ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காது. ஒரு தடவை நான் பண்ணும்போது எண்ணெய் சேர்க்காமல் அப்படி போட்டோன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிட்டு. என்கிட்ட இந்த தக்காளி ஒன்று தான் இருக்குது, தக்காளி பத்தாது. தக்காளி கொடுத்துட போட்டால் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக வரும். அதனால் ஒரு லெமன் எடுத்துட்டேன். நல்லா ஆல்மோஸ்ட் 3/4 வேக்காடு ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வெளியே எடுத்துடலாம். தண்ணியில் ஊற்றி எடுக்கலான்னு என்னாகும், எல்லாம் தண்ணி குடித்த மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஆன மாதிரி இருக்கும். அது உடனே தண்ணியை விட்டு வெளியே எடுத்தாச்சு. இது வந்து மேகி மாதிரிலாம் கிடையாது, நல்லாவே டைம் எடுக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட பிடிக்காது. இருந்தாலுமே சரி, வீட்டிலே பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் நாளாகவே இட்லி தோசைலாம் கிடையாது. ஏன்னா மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு வேஸ்ட் ஆகுது, புளிச்சு போகுது, வம்பா போகுது. அதனால் கொஞ்சம் ரவை, சேமியா, உப்புமா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பச்சை பட்டாணி, குடமிளகாய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு அது மாதிரி காய் எதுவுமே இல்லை, அதனால் வெறும் தக்காளியும் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் இந்த ஒயிட் பாஸ்தா பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்டியாக வரும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் இதெல்லாம் தேவையான், நிறைய பொருள் தேவையான். ஆனால் டேஸ்ட் நம்பர் 1. அதுவுமே வேறு பெரிய விசேஷம் இல்லை. அதுக்கு நிறைய வந்து பட்டர், மக்கன், பின்ன கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர், அதெல்லாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் தேவைப்படுது. ரொம்ப ஒரு லாஸ்ட் டைம் ஒருத்தர் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன தான் சொன்னால் ஹோட்டல் டேஸ்ட் வரலானாலும் வீட்டில் செஞ்ச ஒரு ஹெல்த் ஃபீல் ஆச்சு. அதில் நிறைய வெண்ணெய் சேர்க்குறோம். நம்மள்ட்ட இப்போ வெண்ணெய்லாம் இல்லை, வெறும் எண்ணெய் தான் இருக்கிறதுனால இதை அப்படி பண்ணிடலாம். வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ பாதி உப்பு. என் வீட்டில் எப்படி தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பெரிய மகனுக்கு வந்து என்ன மாதிரி சிம்பிளான சாப்பாடு வேணும், வீட்டு சாப்பாடு வேணும். அவர் நம்ம சவுத் இண்டியன் டிஷ்லாம், நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடெலாம் சாப்பிடணும் ஆசைப்படுவார். ஆனால் எங்கள் சின்ன மகனுக்கு வந்து வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிடணும் ஆசை அவருக்கு. நான்வெஜ்ஜில் முட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். காய்கறி நிறையா அவாய்ட் பண்ணிடுவார். வெஸ்டர்ன் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எங்கள் பெரிய மகனுக்கும் வெளியே சாப்பாடு நாங்கள் அவ்வளோ விரும்ப மாட்டோம். இது ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு.
எனக்கு தண்ணியும் கஞ்சியும் இருந்தாலும் வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பச்சை நிறைய வகை இருக்குது. நேற்று கடைக்கார்ட்ட போய் பாஸ்தா கேட்டால் அவர் எந்த பேட்டர்ன் வேணும், எந்த மாடலும், சுருள் வேணுமா, நீட்டு வேணுமா, ரவுண்டு வேணுமா, சப்பை வேணுமா, கிண்ணம் மாதிரி வேணுமான்னு கேட்காட்டு. ஏதோ ஒன்று தாடா காக்கிலன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. நான் இப்போ இதில் சேர்க்குற மசாலா அவ்வளோ நம்ம வீட்டில் சமையல் பண்ணுற மசாலா தான். பெருசாக வித்தியாசமாக எல்லாம் கொரியன் பவுட்ரு, அந்த பவுட்ரு, இந்த பவுடர் நம்மள எதுவும் இல்லை. நம்ம சேர்க்கல. இருக்குன்னா எதில் எதை சேர்க்கணும் தெரியாது எனக்கு. அந்த மாதிரி சாப்பாடுலாம் பிள்ளைங்க பண்ணும் போது தான் என்னென்னமோ வாங்கி வச்சுருக்காங்க டிமார்ட்லேருந்து. அதை எடுத்து போட்டு செய்வாங்க. அவங்க சமையல் பண்ணும் போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஆனால் நான் சமையல் பண்ணுறதை நீங்களாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். பசங்க சமையல் பண்ணுறதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ தான் கேட்பீங்க. ஏன்னா அவங்க சமையல் பண்ணுறதுலாம் வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டேன். நான் என்ன செய்கிறேன் அதை மட்டும்தான் நான் பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வீடியோ வந்து ஃபாலோவர்ஸும் வர மாட்டேங்கிறீங்க, யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவங்க பண்ணுற சமையல் எடுக்கும் போத நான் வீட்டில் இருக்கிறது இல்லை. அது என்னோட சின்ன மகன்லாம் சமையல் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக பண்ணுவார். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுவார். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே நான்வெஜ் தான் பண்ணுவார். என்றைக்காவது அவர் சமையல் பண்ணும் போது நான் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். அவர் சமையல் பண்ணும்போது நான் வீட்டில் இருக்கிறதும் இல்லை. அவர் எப்போ சமையல் பண்ணுறாரு என்ன எதுவும் தெரியறதில்ல. என்னோடய பெரிய மகன் வந்து எதை கொடுத்தாலும் சிம்பிளான சாப்பாடை சாப்பிட்டு போயிடுவார். இதுதான் வேணும் அதுதான் வேணும் கிடையாது. இப்போ இது ரொம்ப வந்து கட்டியாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி இது ஆறுனா ஒன்றும் வந்து ட்ரை ஆகும். நான் வேறு ஆர்வ கோளாறில் ஃபஸ்ட்டு அந்த மசாலா கூடயே நம்ம இந்த வந்து தண்ணியை ஊற்றிருக்கணும். அப்போ மசாலாவை நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம இந்த பாஸ்தாவை போட்டிருக்கணும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நானும் என்ன செஞ்சிட்டேன், அப்படியே பாஸ்தா கொட்டிட்டேன். இப்போ டேஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரும். இருந்தாலும் அந்த தண்ணியில் ஊற்றிருந்தா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நம்ம என்ன கொண்டு விற்கவா போகிறோம். இதை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்ணும், அவ்வளோதான். காரம்லாம் ரொம்ப குறையாக போட்டிருக்கேன். வெயில் அடிக்கிறனால காரம்லாம் சாப்பிட்டு எல்லாேருக்கும் ஒரே வயிற்றுவலின்னு ஆயிடுது. அதனால் காரம்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். இதில் நம்ம பட்டாணியும் குடை மிளகாவும் போட்டிருந்தா அடி தூள் டேஸ்ட் வந்திருக்கும். சரி இல்லை இல்லாததுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆடம்பரமாக இது சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியலனாலும் பசி போக்குற மாதிரி ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அவங்க அதை சாப்பிட்டாங்க, இவங்க இதை சாப்பிட்டாங்க. நம்மள்ட்ட என்ன இருக்குது அதை நம்ம வச்சு சாப்பிடணும். இந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல ருசிக்கு சாப்பிட்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடத்துல பசிக்கு சாப்பிட்றாங்க. 2 விதம் இருக்குது. 2 வித மக்கள் வாழ்கிறாங்க. பணம் இருக்கிறவங்க ருசிக்கு சாப்பிட்றாங்க, பணம் இல்லாதவங்க பசிக்கு சாப்பிட்றாங்க. 2 ஒன்று தான். பணக்காரங்கெல்லாம் வகை வகையாக காஸ்ட்லி பொருள் பதாம் பிஸ்தான்னு சாப்பிட்றாங்க. என்ன மாதிரிப்பட்டவங்களாம் வேர்க்கடலையே பதாம் பிஸ்தான் நினச்சி சாப்பிட்றோம். எப்படியோ உலகத்தில் உயிர் வளர்ந்தா போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாஸ்தா ரெடி. ஃபைனல் லெமன் போட்டேன். இன்றைக்கி இதில் போடுற மாதிரி என்கிட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, மல்லிக்கீரை கூட இல்லை. இருந்தாலுமே நம்ம விட்டு பாஸ்தா ரெடி. எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். சிம்பிளாக பண்ணியாச்சு, 10 நிமிஷம் பண்ணியாச்சு. பசி போக்குற மாதிரி ஒரு இதை ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது, பசி போக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வாங்க எல்லோரும் அன்பா சாப்பிடலாம். யாருக்கும் முதல்ல நான் டேஸ்ட் கொடுக்க போகிறேன்னா நம்ம காக்கா அண்ணா சிந்தடா சாப்பிடு, டேஸ்ட் பாரு. என் வீட்டில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் மைக் டேஸ்ட் சொல்கிற மாதிரி நீ தான் வந்து முத டேஸ்ட் பண்ணணும். பண்ணி நல்லா இருக்கான்னு ரிவ்யூ தரணும். எல்லோரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரிவ்யூ தராங்கன்னா எனக்கு வந்து மாஸ்டரு நீ தான் சாப்பிடு. பார்த்தீங்களா, இந்த காக்காவில் ஒற்றுமை தான். எனக்கு சாப்பாடு கிடச்சிட்டு இங்கே இருக்குது வான்னு கூட்டமாக கூப்பிட்றாங்க. மனுஷங்க எப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாயை துடைச்சிட்டு உட்காந்துருவான். அதுதான் மனுஷன். இதுதான் காக்கா. இப்போ நம்ம காக்காவுக்கு பாஸ்தா கொடுத்தாச்சு. அவர் இன்னொருத்தரும் இந்த பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கார். நானும் வந்துட்டேன்னு. இப்போ அவங்க சாப்பிட போகிறாங்க. இவங்க தான் வந்து டேஸ்ட் சொல்ல போகிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அழகாக சாப்பிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தது காக்கா? ஒன்றும் சொல்லாமல் போயிட்ட. எவ்வளோ சாப்பிட்ருக்க? சூடாக இருக்காதான் வாய் வைக்காமல் போயிட்டாங்க போல். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்குது. இது ஆற இன்னுமே இப்படி ஒத்தையாக இது ஆயிரும். கொஞ்சம் ஆறுட்டும் உங்களாம் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா?
இப்போ நீ வந்து பாஸ்தா சாப்பிட்டிய, அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ஒன்றும் ரிவ்யூ சொல்லாமல் போகிற. ரிவ்யூ சொல்லிட்டு போனால் தான் அடுத்த தடவை வந்தால் உனக்கு நான் என்னை பற்றி நீ பெருமையாக பேசணும், உனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சாப்பாடு தருவேன். எது சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன போனால் போதுன்னு வாய்ப்பிழந்து நிற்கிற. பழப்படி நல்லா சாப்பிட்றாரு, நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. சூடாக இருக்குது, அதனால் வாய் வைக்க யோசனை பண்ணுறாரு. நானும் ஆற வச்சுருக்கணும். இருக்கட்டும், அடுத்த தடவை சேஞ்ச ஒன்று கிண்ணத்தில் எடுத்து போட்டு ஆற வச்சு கொடுக்கலாம். காக்கா நல்லா இருக்கா காக்கா? சொல்லுடிமா பட்டு. நீ பாட்டா சாப்பிட்டுக்கிட்டே போகிற, நல்லா இருக்க போய் தானே நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஊதி 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 சாப்பிட்ற. இதில் வேற யாருக்கு தீட்டு போகிற? அவன் வயிற்ற நினச்சிட்டு யாருக்கோ கொண்டு போகிறா. பொண்ணு சொல்லாமல் போயிட்டா. இப்போ நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எதுக்கு யாரையும் போட்டு தாங்கிக்கிட்டு. வாங்க, முதல்ல நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. கூடாது. போட்ட உப்பு மசாலா காரம் பிடிக்கலாம், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு சொல்லு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு ஆறுன பின்னாடி உப்பு கூடிடும்னு பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எப்போது ஒரு தான் செய்யலாம். மல்லிக்கீரை போட்டிருந்தா இன்னுமே டேஸ்ட்டாக வந்துருக்கும். மல்லிக்கீரை இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாஸ்தா வீடியோ எப்படி இருந்திருக்கு. அது அந்த லெமன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லெமனோட வாயில் ஃபுல்லாக லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பாஸ்தா ரெடி. உங்களுக்கு பாஸ்தா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். சூடாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட், இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக எந்த ஊரில் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் தாங்க. முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் நான் ஒரு படியில் ஏறுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த யூடியூப்பில் நிறைய உறவு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பணம் சம்பாதிச்சானா கிடையாது, உறவு சம்பாதிச்சிருக்கேன். சொல்கிறவங்க சித்தின்னு சொல்கிறவங்க, அத்தைன்னு சொல்கிறவங்க, அக்கான்னு சொல்கிறவங்க. போதும் சாமி, எனக்கு இந்த உறவு போதும். நினச்சேன் நமக்கு யூடியூப்பில் எதுவும் வருமானம் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து 7400 குடும்பம் சம்பாதிச்சிருக்கேன். அது பெருமையாக இருக்குது. அதே போல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் தாங்க. மீண்டும் ஒரு நல்ல போய் சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் அன்பாக பாஸ்தா சாப்பிட்லாம். பாய். நீங்கள் எந்த ஊரில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறதுக்காக நான் கேட்குறேன். சரிங்களா? கண்டிப்பாக முடிஞ்ச சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் பார்க்குறேன்னு சொல்லனாலும் உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் நல்ல போய் சந்திக்கிறேன். டாட்டா, லவ் யூ.